இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் மாசனுகாத பராபர வஸ்த மாசனுகாத பராபர வஸ்த நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் அந்தரவான் வரையும் தரும் தந்தன் அந்தரவான் வரையும் தரும் தந்தன் சுந்தரமிகுந்த சௌந்தர நந்தன் சுந்தரமிகுந்த சௌந்தர நந்தன் இயேசுவையே துதி செய் நீ மனமே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க மனதிலும் வெள்ளியும் வாழ்ந்து சுகிக்க மனதிலும் வெள்ளியும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே. இப்பொழுது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். அது ஞான சங்கீதங்களின் புத்தகம் 138ஆம் சங்கீதத்தில் அடங்கியிருக்கிறது. பண்டிகை உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபங்களை பார்க்கலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் கூப்பிடுற நாட்களே எனக்கு மறு உத்தரவு எழுதி என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாக இருக்கிறதால் அவர்கள் கர்த்தரின் வழிகளில் பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாய்மொழியை நோக்கி பார்க்கிறார். மீட்டுமான என்னை தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டி உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரைகளை நிகழ்விடத்திருப்பார். நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்கு நீர் பாராட்டி வருகின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்று நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். இப்பொழுதும் எங்கள் குடும்பத்தில் மூத்த தலைவராக இருக்கின்ற பெற்றோருக்காக நாங்கள் உங்களுடைய பாதப்படியில் வருகிறோம். 80 வயதை நிறைவு பெற்றிருக்கிற பெரிய துன்பங்கள், துயரங்கள், சோர்வுகள், சுகவீனங்கள் அனைத்திலும் அன்புள்ள ஆண்டவரே வல்லமையாய் அவரை வழிநடத்தி எங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான தகப்பனாக அவர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தோடும் பலத்தோடும் எங்களுக்கு அவர்கள் இன்றைக்கும் வழிகாட்டியாக ஆன்மீக பலம் தந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம். பெரியப்பாவுக்கு நீர் தயவாய் கொடுத்திருக்கின்ற அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரியமாவையும் அன்போடு நீர் இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறீர், பராமரித்து வந்திருக்கிறீர். அவருடைய சுகவீனங்கள், பலவீனங்கள் அனைத்திலும் நீர் அருமையாய் கேட்டு இருக்கிறீர். இந்த குடும்பத்திற்கு ஒரு சமாதானத்தை தரக்கூடிய, எப்பொழுதும் அமைதியை தரக்கூடிய தாயாக அவர்களை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக பெரியப்பாவுக்கு ஏற்ற ஒரு துணையை நீர் கொடுத்து இதனால் வரை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த இல்லறம் நடைபெறுவதற்கு அருள் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கின்றோம். அன்புள்ள ஆண்டவரே, அவன் என் மேல் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவரை நான் விடுவிப்பேன். அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவரை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன், விடுவிப்பேன் என்று நீர் சங்கீதத்திலே கூறியிருக்கிறீர். நீண்ட ஆயுளால் அவரை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று நீர் அருமையாய் உரைக்கிறீர். அன்புள்ள ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நாங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள உதவி செய்தவர்களும் அவர்களுக்கு நீர் தயவாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். அவருடைய எல்லா துயரங்களிலும் துன்பங்களிலும் கூட இருந்திருக்கிறேன். அவர்களை இந்த நாள் வரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து பாதுகாத்து வருகிறேன். அவ்விதமாக இந்த நாளிலே டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிற அண்ணன் அவர்களுக்காகவும் அன்னிக்காகவும் செபிக்கின்றோம். அவர்களுடைய எல்லா உழைப்பிலும் அவர்களுடைய நோக்கத்திலும் உம்முடைய துணை அவர்களோடு இருந்ததை நன்றியோடு நினைக்கின்றோம். உம்மால் அன்றி நாங்கள் எதுவும் செய்ய இயலாது என்பதை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த நிகழ்ச்சியின் வழியாக உம்முடைய சித்தத்தின் வழியாக இருவருமே முனைவர் பட்டத்தை பெற்றிருப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கும் நீர் பாராட்டி வருகின்ற எல்லா நன்மைக்காக நன்றி
செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ கொடுத்த குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அண்ணி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இதனால் வரை பலத்தோடு வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒருமித்த மனதோடு பல்வேறு இடங்களில் இருந்து வரும்பொழுது நீர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி படைக்கிறோம். பிரசன்னம் இருக்க வேண்டி நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து வழிநடத்தியவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பு தந்தையே, வரவேற்புரை திரு டி. ஜார்ஜ் சீனிவாசன். வந்திருக்கும் அனைவர்களையும் சபை போதவர்களையும் நன்றியோடு நாங்கள் வரவேற்கின்றோம். முதலாவது எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த இதையே நடத்துகின்ற எங்கள் ஆயர் அவர்களை நாங்கள் மனமாற வாழ்த்துகின்றோம். அவரோடு வந்திருக்கும் மற்ற ஆயர்களையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வெகுதூரில் வந்திருக்கிற மகாகண ஆலோசனை மன்ற செயலர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கரவொலி எழுப்புவோம். அவ்விதமாகவே அவர்களையும் குடும்பத்தின் சார்பிலே நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய பெரியப்பா அவர்கள் வந்திருக்கார்கள். எங்களுடைய இப்ப குடும்பத்தில் மூத்த பெரியப்பா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக விசேஷமாக எல்லா பிள்ளைகளுடைய இந்த திருச்சபை பொருளாதார ரீதியிலே மிக மிகவும் முக்கியமானவர். அதாவது எப்படி சொன்னா எங்களுக்கெல்லாம் இந்த திருச்சபை அரசியல்லாம் தெரியாது. எங்களை அரசியல் அறிமுகப்படுத்தின எங்களுடைய அருமையான அண்ணன் ஐஇபி நாகராஜ் அண்ணன் அவர்களை எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் எங்கள் அத்தை இந்த மூன்று மகனாக இருப்பதனால எங்களுடைய அருமையான அக்கா எங்களுடைய முன்னாள் அடுத்ததாக எங்க அம்மா ஒரு அம்மா ஒரே ஒரு அக்கா வந்திருக்காங்க எங்களுக்கு. மகன் செல்வன் எங்க குடும்ப விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று சொல்ல மிகவும் முக்கியமான ஒருவரை நாங்கள் நான் பூமாயே நமஸ்கரிப்பேன் என் வேண்டுதல் பூமாண்டேரவே நான் சோமை போனேட்டை கூப்பிட நீரோமதாவியாய் தந்தருள நான் இயேசு நாமத்தே மத்தியில் வந்திருக்கின்ற ரெவரண்ட் கிறிஸ்டியன் சாமராஜ் அவர்கள் ஆண்டவருடைய இறை செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து திருச்சபை ஆலோசனை சங்க செயலர் அவர்களே, நம்முடைய தமிழ் அசோசியேஷன் திருச்சபையின் வைஸ் பிரசிடண்டாக இருக்கின்ற அர்மீன் ஐயா அவர்கள் உடன் காரியங்களை சொல்லி என்னால் ஆசீர்வதிக்கின்றோம்.
நாங்கள் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கே அருமையான மலர் மாலையை மாற்றிக்கொள்ளும் பொழுது உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், ஆசீர்வாதம், அன்பு தந்தையோடும் தாயோடும் கூட இருந்து நீடூழி காலம் வாழ்ந்து நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை மட்டுமல்ல அவர்களின் பிள்ளைகளை காண்பாய் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த வைபவத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பாதம் பணிந்து விடுகிறோம் சுவாமி. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இந்த 80 ஆண்டு காலங்கள் கூட இருந்து ஆசீர்வதித்த இறைவன் தாமே இன்னும் அநேக ஆண்டுகளை காணும்படியாக பெற்றோரை நாம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இப்பொழுது வாழ்த்துவோம். இந்த நிகழ்வுகளிலே நாம் பங்கு பெறுவது நம்ம கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.